எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி 2026 குரு பயிற்சி பலன்கள். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? அதாவது மீனம் கடந்த சில காலங்களாவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இல்லாம நீங்க இல்ல. சரிங்களா? 190% மீனத்துல பிறந்தவங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோட இருக்கீங்க. பொருளாதார ரீதியா பிரச்சனையோட இருக்கீங்க. வேலை செய்யற இடத்துல பிரச்சனையோட இருக்கீங்க. அல்லது வேலையே பிரச்சனையா இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா. சரிங்களா? மனக்குழப்பம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இது இல்லாம நீங்க கிடையாது. அதாவது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செவுத்துக்குள்ள அடைச்சு வச்ச மாரியான ஒரு தன்மையில வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஒரு மாரி டாக்ஸிக்கா. சரிங்களா? நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியே போமாட்டாங்க. இந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரியான தன்மைகளையும் கொடுத்திருக்கும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா மீனராசிக்காரங்க லாஸ்ட் ஒரு 2 1/2 வருஷமாவே நீங்க வாழ்க்கையில நல்லா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ இந்த குரு பெயர்ச்சியாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமானா, நிஜமாவே நல்ல ஒரு மாற்றத்தை குரு பெயர்ச்சி கொடுக்க போகுதுங்க. சரிங்களா? என்ன மாரியான மாற்றம்னா, 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்ச பலம் பெற போறார். எப்பன்னா இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இதுநாள் வரைக்கும் 4ஆம் இடமான மிதுனத்துல இருந்த குரு தற்போது 5ஆம் இடமான கடகத்துக்கு உச்சபலம் பெற போறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை. 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்துல இருப்பார். சில நாட்கள் மட்டும் அதிசார கதியில சிம்மத்துக்கு போயிட்டு மீண்டும் கடகத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, பொறுமையை மட்டும் கைய விடாம, அவசரப்படாம, நிதானமா நீங்க செயல்படுத்துனீங்கன்னா, அது வேலையா இருந்தாலும் சரிங்க, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரிங்க, அவசரப்படாம பொறுமையை மட்டும் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, கையாண்டீங்கன்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். பிரச்சனையை சரி செய்து கொடுக்கும். ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு காலகட்டம் வந்திருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சம். இதுவரைக்கும் உங்க எதிரியுடைய கை ஓங்கி இருக்கும். சரிங்களா? அவன் அடிச்சிருப்பா, நீங்க வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க திருப்பி அடிப்பீங்க. அதுதான் விஷயம். இப்ப அதாவது உங்க எதிரியை விட உங்க உங்களுடைய பலம் அதிகரிக்குது. 2வது சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு எதிரிகள் நண்பர்களா மாறுவாங்க. புரியுதுங்களா? நீ எனக்கு கெட்டவன் தான். ஆனா அந்த கெட்டவன் எனக்கு இப்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அல்லது என்கிட்ட அனுசரிச்சு போயிடுவான். அல்லது எனக்கு பயந்து ஓடி போயிடுவான். ஸோ இந்த மாரியான தன்மைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும். ஒண்ணு எதிரிகள் நண்பர்களா மாறுவாங்க, அல்லது எதிரிகள நீங்க ஜெயிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குரு வலுக்கிறது, அதுவும் 5ஆம் இடமான திரிகோணத்துல வலுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நிலைங்க. சரிங்களா? என்ன இருந்தாலும் இந்த காலகட்டம், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள தான் மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம், மனக்குழப்பம், மன அழுத்தம், மன உளைச்சல் விலகும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். என்னால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு தன்மையில, ஒரு டோன்ல நீங்க லைஃப கொண்டு போவீங்க. 2வது நேர்மையா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லி தப்ப தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில நீங்க இருப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதிகமா ஆன்மீகத்துல உங்கள கொண்டு செல்லும். சரிங்களா? கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்கள அதிகமா கொண்டு செல்லும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, குரு ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசியையும் பார்க்கிறாருங்க. இந்த குரு பெயர்ச்சியினுடைய 2வது பகுதி, குறிப்பா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கப்போகுது. ராகு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. குரு ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. இந்த 11ஆம் இடத்து ராகு குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றது இன்னும் கூடுதல் பலம். லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்கார். லாபஸ்தானத்துல ராகு இருக்கார். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ராகுவையும் குரு பார்க்கிறார். சனியையும் குரு பார்க்கறதுனால 2026 டிசம்பர்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பண வரவு அதிகரிக்குங்க. செல்வம் அதிகமா சேருங்க. சரிங்களா? நல்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க. குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா?
அதே மாரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான் இருக்கு. அது வந்து எந்த நீங்க ஒரு காரியத்துக்காக செயல்படுத்தாலும் சரிங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கிறது, அல்லது ஏதாச்சும் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இது சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. அதுல கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் இருக்கு. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரு அதாவது சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீனத்துல வருவாருங்க. ஆனா குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து கடகத்துக்கு வருவார். ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கடகத்துக்குள்ள மீண்டும் வந்து ராசிநாதன் வலுக்கிறதுனால, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு தன்மைய கண்டிப்பா கொடுக்கும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. நன்மையான விஷயங்கள் அதிகமா நடக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனை, சண்டை, ஒரு புரிதல் இல்லாத நிலை கண்டிப்பா மாறும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். அதே மாரி தந்தையால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்க பக்கம் இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இதுநாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைச்சிருக்காது. மத்தவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, ஈஸியா வந்து பேரையும், புகழையும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து மாடு மாரி உழைச்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. சரிங்களா? ஸோ, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்த பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ரொம்பலாம் தள்ளி போயிட்டே இருக்கு. கிடைக்காம இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா, வேணும்னே வந்து குடுக்காம இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து தற்போது தேடி வரும். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 9ஆம் இடம் வலுவா இருக்கனால தந்தையால் உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. தந்தையினுடைய அனுகிரகம், ஆதரவு கண்டிப்பா உங்க பக்கம் இருக்கு. அதே மாரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ, அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா வரும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கோல்டன் பீரியட் தான் இந்த குரு பயிற்சிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. சரிங்களா? குறைகள் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நிறைகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு குரு கேது சேர்க்கை ஏற்பட்டனால, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணுங்க மீன ராசிக்காரங்க. 2வது விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணணும். சரிங்களா? குரு, கேது சேர்க்கை இருக்கிறதுனால. அதே மாரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா இருந்துக்கணும். எச்சரிக்கையா இருந்துக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும், இந்த ஃபேமிலி லைஃப்‌க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். எப்ப பார்த்தாலும் வேலை, பணம் இது சார்ந்த விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, கொஞ்சம் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாளையில ஒரு 2 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம் குடும்பத்துக்காக ஒரு சில நேரத்த நீங்க கண்டிப்பா ஒதுக்கணும். அது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைய கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். பிரச்சனைகள சரி செய்து கொடுக்கும். சரிங்களா? மத்தபடி இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஒரு ஓராண்டுக்கு கொடுக்க போகுது அப்டின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.